அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் பூரண நலம் பெற வேண்டும் என்று ஆளுநர் ஆர்.என். ரவி தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். வடசென்னையில் உள்ள எண்ணூரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் ஏற்பட்ட துரதிருஷ்டவசமான வாயு கசிவு சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி கவலை தெரிவித்ததோடு விபத்தில் பலியானவர்கள் விரைவில் பூரண குணமடைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணூர் பகுதியை பொறுத்தவரையில் நேற்று நள்ளிரவு அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மயக்க நிலை ஏற்பட்டு தொடர்ச்சியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இது தொடர்பாக அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காட்சியளிக்கப்பட்டதோடு அப்பகுதியில் பலருக்கு மூச்சுத்திணறல் மற்றும் கண்ணெரிச்சல் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் அந்த தொழிற்சாலையை தற்காலிகமாக மூடவும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவினர் தொடர்ச்சியாக அங்கு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இது தொடர்பாக கவலை தெரிவித்ததோடு அந்த பகுதியில் காயமடைந்தவர்கள் அதே போன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்கள் விரைவில் பூரண குணமடைய வேண்டுவதாகவும் அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். வடசென்னை பகுதியில் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவம் ஏற்பட்டு வருவது அப்பகுதி வாசிகளை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அந்த வகையில்தான் அமோனியா வாயு கசிவு காரணமாக பலர் தொடர்ச்சியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் அவர்கள் பூரண குணமடைய வேண்டும் என தமிழ்நாடு ஆளுநர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி.